சுனிதா வில்லியம்ஸ் யாருக்குமே தெரியாம விண்வெளிக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியுமா? காரணமோட இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்துல கடந்த 9 மாதங்களா பயணித்து வராங்க நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ், மற்றொரு விண்வெளி வீரரான வில்மோர். இவங்க 2 பேரும் பூமிக்கு அழைத்து வர டிராகன் விண்கலன் இப்ப அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவில ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலன் வெற்றிகரமா ஞாயிற்றுக்கிழமை அங்க சென்றடைஞ்சிருக்கு. இந்த விண்கலன்ல தான் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்ப இருக்காங்க. இந்த நிலையில இன்று நள்ளிரவுக்கு மேல் பூமியை டிராகன் விண்கலம் வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் விடுவிக்கப்படும் காட்சி மற்றும் பூமிக்கு வந்து சேரும் காட்சி நேரடியா நாசா ஒளிபரப்பு செய்ய இருக்காங்க. கடந்த காலத்துல சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்லும் போது சமோசா, பகவத்கீதை இதெல்லாம் தான் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க. இது விவகாரம் பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இது குறித்து சுனிதா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் என் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பகவத்கீதை என்னோட தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் கொடுத்த பரிசு, அதனாலதான் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. நான் எல்லாரையும் போலவே விண்வெளியிலும் இருக்க அப்படிங்கறத எடுத்துக்காட்ட இது உதவுவதா சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க வெளியேற மாதிரி காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்ப அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்க பூமிக்கு வர இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்னு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க அங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப பூமியில வந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பூமியில இந்த வாழ்க்கை கூட அவங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறவே கொஞ்ச காலம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களே அந்த ஒரு சில பேட்டியில சொல்லி இருந்தாங்க. இனி வந்ததுக்கு அப்புறம் என்ன பேட்டி கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அவங்களை எல்லாருமே பாராட்டி வர வச்சிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.